கதிர் அவங்க அப்பாவை பார்த்துட்டு நீங்க பண்றது எல்லாமே ரைட்டு, நாங்க பண்றது மட்டும்தான் தப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நாங்க வந்து இப்ப சந்தோஷமா தானே இருக்கோம், அப்போ வந்து அம்மாட்ட நீங்க பேசணும் தானே. செந்தில் கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அவன்கிட்ட பேசல, நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து என்கிட்டையும் பேசல, அம்மா கிட்டையும் பேசல. நீங்க பண்ணி வச்ச வாழ்க்கை மட்டும் நல்லா இருக்கா அப்படின்னு வந்து செந்தில் அவங்க அப்பாவை பத்தி கேக்குறாங்க. அப்ப காந்திமதி வந்து ஏன்டா பழைய பிரச்சனை எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, இப்ப உங்க அம்மாவுக்கான அதை முதல்ல தேடுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ராஜு வந்து வாங்க ரெண்டு பேரும் உள்ளுக்கு அப்படின்னு கூட்டிட்டு போயிறாங்க. அந்த நேரம் பார்த்து பழனி வராங்க. பழனி வந்தாலும் காந்திமதி பார்த்துட்டு என்னம்மா என்ன ஒரே பிரச்சனையா கிடக்கு அப்படின்ற மாதிரி பழனி கேக்குறாங்க. அப்போ காந்திமதி வந்து இல்லடா உங்க அக்காவும் மாமாவும் பேசிக்க மாட்டேங்கிறாங்கல்ல, சரி அதனால வந்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கலான்னு நான் ஒரு பிளான் பண்ணேன், அது வேற மாதிரி போயிடுச்சுடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னம்மா பண்ணுன அப்படின்னு சொல்லி பழனி கேட்கும்போது அது ஒண்ணும் இல்லடா, கோமதி வந்து ஸ்ரீரங்கம் போயிருக்கா, போனை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டா, அதனால வந்து அவ போனை சைலண்ட்ல போட்டுட்டு அவ காணான்னு சொல்லிட்டு இருந்தேன், சரி அதுல நினைச்சு பதட்டமாயி பேசுவாருன்னு பார்த்தா இந்த சண்டை வேற மாதிரி ஆயிருக்குடா, என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. பழனி வந்து சண்டை போடுறாங்க. என்ன பண்ணி வச்சிருக்கன்னு உனக்கு தெரியுதா, மாமா வந்து கோவமா இருக்காங்க தான், அதுக்காக வந்து அக்கா கூட பேசவே மாட்டாங்கன்னா இல்ல, அவர் எப்போதுமே அக்கா விட்டு கொடுத்ததே கிடையாது, நீ வந்து இப்பதானே பாத்துட்டு இருக்க அவங்கள, நான் ரொம்ப நாளாவே பாத்துட்டு இருக்கேன், ரொம்ப வருஷமாவே நான் அவங்க கூட இருக்கேன், என்னமா அப்படி பண்ணி வச்சிருக்க, கொஞ்சம் கோவமா தான் இருப்பாங்க, அப்புறம் நார்மல் ஆயிடுவாரு மாமா, அக்கா விட்டு ஒரு நாள் கூட அவங்களால இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டே இப்ப முதல்ல இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும்டா, என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இரு நான் முதல்ல மீனாக்கு ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு ஃபோன் பண்றாங்க. மீனா ஃபோன் எடுத்து என்னாச்சுன்னா அப்படின்னு வந்து ஒன்னும் இல்லப்பா அக்கா இருக்காங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல நான் இப்பதான் பஸ் ஏறுறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. பஸ் ஏறிட்டாங்களா, சரிப்பா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வச்சிடறாங்க. என்னாச்சு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு வந்து மீனா கேட்கும்போது அதெல்லாம் இல்லப்பா நான் வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல வந்து எல்லாருமே ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. செந்தில் வந்து அவங்க அப்பாட்ட வந்து ரொம்ப கத்திட்டு இருக்கான். எனக்கு வந்து இப்ப எனக்கு தெரியாது, இப்ப வந்து எனக்கு எங்க அம்மா அங்க வந்தே ஆகணும், நீங்க தானே சண்டை போட்டீங்க, நீங்க தானே திட்டினீங்க, நீங்க தான் போய் கூட்டிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது காந்திமதி வந்து என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க, கோவம் எவ்வளவு நாள் தான் வச்சுட்டே இருப்பீங்க, என்ன கோவம் இருந்தாலும் பொண்டாட்டிய வந்து இப்படி நடத்தலாமா அப்படின்ற மாதிரி வந்து காந்திமதி வந்து சொல்றாங்க. என்ன நீங்களும் என்ன புரிஞ்சுக்காம பேசுறீங்க, அவளை வந்து நான் ரொம்ப நம்பினேன், அவ வந்து இது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்கிற நம்பிக்கையில இருந்தேன், அவ இது மாதிரி பண்ணிட்டு வந்திருக்கும் போது எனக்கு கஷ்டமா தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே கதிர் வந்துட்டு சரி அம்மா தப்பு பண்ணதாவே இருக்கட்டும், அவங்க தப்பா பண்ணி வச்ச எங்க வாழ்க்கை வந்து நல்லாவா போகல, நாங்க வந்து சந்தோஷமா தான் இருக்கோம், நீங்க பாத்துக்க தானே இருக்கீங்க, அப்ப கூட அவங்க பண்ணி வச்ச தப்பு இல்ல, கரெக்டான கல்யாணம் தான், உங்களுக்கு புரியலையாப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எப்போதுமே ஏன் இப்படி சுயநலமா யோசிக்கிறீங்க, நீங்க செய்யறது மட்டும் தான் ரைட்டு, மத்தவங்க எல்லாம் செய்யறதுமே தப்புன்னு ஏன் அப்படி யோசிக்கிறீங்க அப்படின்ற கதிர் வந்து சொல்றாங்க. இல்லடா அப்படின்னு வந்து பதில் சொல்லும் போது பேசாதீங்க அப்படின்னு சொல்லி செந்தில் வந்து ரொம்ப சண்டை போடுறாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டா கோமதி வந்து உள்ள வராங்க. உள்ள வரதுக்கு முன்னாடியே வந்து பழனி போய் அந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே வந்து கோமதி வந்து என்ன ஆச்சு, ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு கிடக்குறீங்க, நீங்க கத்துறது வாசல் வரைக்கும் கேக்குது அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. உடனே பிள்ளைங்க எல்லாமே ஓடி போய் எங்கம்மா போன, ஏமா இப்படி சொல்லாம போயிருக்க, எதுவும் சொல்ல மாட்டியா அப்படின்னு வந்து ஆளாளுக்கு பேசுறாங்க. அரசி வந்து அவங்க அம்மாவை வந்து கட்டி பிடிச்சிட்டு அழுவுறா. என்னாச்சுடி ஏன்டி இப்படி அழுவுறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னது. நீ எங்க போனனே தெரியல, காலையில இருந்து உங்களை தேடுறேன், உன்னை காணோம், போன் பண்றோம் போனும் ரீச் ஆகவே இல்லை, எங்கதாம்மா போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இருங்க சொல்றேன், ஏன்டி நான் எங்கேயும் போலியே, நான் அங்கதானே போயிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எங்கம்மா போனேன் அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேக்குறாங்க. உடனே ஏன்டி நான் எங்கேயுமே போகல, நாங்க வந்து இங்க ஸ்ரீரங்கம் கோயில் வரைக்கும் தான் போனேன், என்னாச்சு எதுக்கு இந்த பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நீ எங்கேயோ போயிட்டான்னு நினைச்சிட்டு அப்பதான் ரொம்ப அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க, அதான் வந்து எனக்கு ரொம்ப பயமா போச்சுமா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது உடனே வந்துட்டு ஏன்டி சாவா வரோம் உங்களுக்கு சமைச்சு வச்சுட்டு அடி போவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்லம்மா அதையும் சொல்லி அம்மாச்சி அழுதாங்க, நீ தான் பிள்ளைங்க பசியோட இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக என் பிள்ளை சமைச்சு வச்சுட்டுலாம் போயிருக்காளே அப்படின்ற மாதிரி சொன்னாங்கம்மா. அப்படின்னா அம்மாச்சிட்ட அப்புறம் நான் பேசிக்கிறேன், வா முதல்ல உங்க அப்பாவை என்னன்னு கேட்போம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எங்க போன சொல்லாமா அப்படின்னு சொல்லி பாண்டியன் வந்து கேட்கும்போது நான் வந்து ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு தான் போனேன், இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே அவங்க பசங்க எல்லாம் பார்த்துட்டு கேட்டீங்களா, அவ வந்து எங்கேயும் போக மாட்டான், எனக்கு வந்து உங்க அம்மா மேல நம்பிக்கை இருக்கிறது கூட உங்களுக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நீங்க தான் வந்து பெரிய நல்லவங்களா நினைச்சிட்டா, நான் செய்யறது தானடா தப்பு, நான் வந்து அவன் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருந்தா அவ அது மாதிரி போயிருக்க மாட்டான், நான் தைரியமா உட்காந்துருந்தேன் இல்ல, நீங்க என்னமோ ஆளாளுக்கு வாய் விடுறீங்க, என்னடா ஆளாளுக்கு வந்து எகுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமாண்டா நான் உன் மேல கோவப்பட்டேன் தான், எதுக்கு கோவப்பட்டேன், நீ தப்பான வழியில வேலைக்கு போனா எனக்கு பிடிக்கல, அதனால நான் கோவப்பட்டேன், நான் உனக்கு சொல்லி கொடுத்தது ஃபுல்லா நேர்மையா இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் சொல்லி வளர்த்தேன், ஆனா நீ வந்து என் பேச்சு கேட்காம உன் மாமனார் பேச்சு கேட்டுட்டு பணம் கட்டி வேலைக்கு சேர்ந்த, அதுக்காக தான் நான் கோவப்பட்டேன், நான் என் கோவத்துல வந்து எந்த தப்பும் கிடையாது, நீ வந்து இப்பயும் சொல்றேன் நீ செஞ்சது தப்பு தான், 100க்கு 100 தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே வந்து நான் செந்தில் வந்து சரி நான் செஞ்சது தப்பு, நான் வேலைக்கு போன விதம் தப்பு தான் நான் ஒத்துக்கிறேன், ஆனா வந்து அதுக்காக என் கூட எவ்வளவு நாள் தான் பேசாம இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் வளர்த்த வளர்ப்பு இந்த மாதிரி தப்பான ஒரு வழியில போனதுக்கு அப்புறம் எப்படி பேச சொல்ற, எப்படி மோகன் கொடுத்து பேச சொல்ற அப்படின்ற மாதிரி பாண்டியன் கேக்குறாங்க. கதிர் வந்து அப்ப நான் செஞ்சது இல்ல என்னப்பா தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஆமாண்டா நான்
வந்து இந்த மாதிரி உன் வாழ்க்கையை அமைக்கணும் அப்படின்னு நான் ஒரு கனவு கண்டுட்டு இருப்பேன். நீயும் உங்க அம்மாவும் சேர்ந்து போய் நான் அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துவீங்க. நீங்க நல்லவங்க தான். நீங்க வந்து உன் வாழ்க்கை இவ்வளவு சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சு நான் வந்து ஒவ்வொரு பிளானா பண்ணிட்டு இருப்போம். நீனும் உங்க அம்மாவும் சேர்ந்து போய் நீ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வருவ. நான் அதை வந்து மன்னிச்ச உடனே ஏத்துக்கணுமா? நான் வந்து உன்கிட்ட பேசலதான், நானா ராஜி கிட்ட பேசாம இருக்கேனா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ராஜி வந்து நான் ஏத்துக்கிட்டேன் தானே, அப்ப வந்து அதுல என்னடா தப்பு இருக்கு? எனக்கு வந்து கோவம் வந்து ஓ மேலேயும் உங்க அம்மா மேலேயும் தான் தவிர ராஜி மேல கிடையாது, மீனா மேல கிடையாது. என் பிள்ளைங்க இப்படி பண்ணிட்டாங்களேங்கிற வருத்தம் தான் எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி பாண்டியன் வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. உடனே வந்து கோமதி, இப்ப என்ன சொல்றீங்க? என்னென்னமோ பழைய பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, இப்ப என்ன கதையோ அதை முதல்ல பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இருடி உன் பிள்ளைங்க நிறைய பேசிட்டாங்க, அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஆமாண்டா உங்க 2 பேத்துக்கும் ஆளுக்கு 10 லட்சம் தனியா கொடுத்துருக்கேன், அந்த 10 லட்சத்தை இந்த 2 மாசத்துல ரிட்டர்ன் பண்ணிட்டு அப்புறம் நீங்க என்ன பேசணுமோ பேசுங்க, அதுக்கு பதில் நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே 2 பேரும் என்னப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இப்பதான் அப்பான்னு உங்களுக்கு தெரியுது, அப்பா இவ்வளவு நேரம் பேசுனீங்களே அப்பா உங்களுக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. உடனே கோமதி இருந்துகிட்டு, என்ன ஆச்சு, எதுக்கு இப்ப இவ்வளவு பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்கடி போனேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் மீனா கூட கோயிலுக்கு தான் போனேன் அப்படின்னு சொல்றாங்க. மீனா கூடயா அப்படின்னு சொல்லிட்டு அம்மச்சியை பார்க்கும்போது, என்ன வச்சு மீனா காரைக்குடி போயிருக்கான்னு சொன்னேன், அம்மா என்னன்னா ஸ்ரீரங்கம் போயிட்டு வரோம்னு சொல்றாங்க, என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, என்கிட்ட அவ அப்படிதான்டா சொன்னா, ஒருவேளை அவ சொன்னது எனக்கு காலை தப்பா கேட்டிருக்குமோ அப்படின்ற மாதிரி கோமதி வந்து மாத்துறாங்க. அவ என்கிட்ட அப்படித்தானே சொன்னா, எனக்கு தான் தப்பா கேட்டுச்சு போல அப்படின்னு காந்திமதி வந்து சொல்றாங்க. என்ன அம்மச்சி இப்படி பண்ணி வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி வந்து அம்மாச்சிட்ட கோச்சுக்கிறாங்க. சரி இப்ப எதுக்குமா நீ ஸ்ரீரங்கம் போனா, யாருக்கிட்டையும் சொல்லாம கூட போயிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, டேய் யார்கிட்டையும் சொல்லாம போனான்னு திருத்தப்புன்னு தோணுச்சு, நானும் மீனாவும் கிளம்பிட்டோம், போனை மறந்து வீட்டுல வச்சுட்டு போயிட்டேன், இதுல என்னடா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவளும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்ற மாதிரி வந்து செந்தில் சொல்றாங்க. ஆமா அவளும் சீக்கிரம் கிளம்பிட்டா, நேத்து அவளை நான் சண்டை போட்டுட்டேன், அதனாலதான் சீக்கிரம் கிளம்பி போயிட்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எதுக்கு சண்டை போட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது மீனா வந்து கரெக்டா அந்த நேரத்துல வந்துடுறாங்க. ஏம்மா என்ன பிரச்சனை, ஏதோ வந்து அண்ணன் வந்து போன் பண்ணாங்க, திருப்பி கேட்டாங்க, உடனே வச்சுட்டாங்க, அதுக்காக தான் ஓடி வந்தேன், என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது செந்தில் வந்து மீனாட்ட வந்து கோவப்படுறான். நீ வந்து கோயிலுக்கு போனியா, சோ என்கிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, ஏப்பா எல்லாமே வந்து உன்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க மீனா. என்கிட்ட அதுக்காக ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீ கிளம்பி போயிருவியா, சரி எதுக்கு அம்மா உன் மேல கோவப்பட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்ல நேத்து ஒரு தப்பு செஞ்சுட்டேன், அதுக்காக என் மேல கோவப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து மீனா சொல்றாங்க. என்ன தப்பு செஞ்ச அப்படின்ற வந்து கேட்கும்போது, சரி விடுங்க, அதேதான் அவங்களேதான் மறந்துட்டாங்களே, மறுபடியும் என் கேட்டு கேட்டு ஞாபகப்படுத்தி இன்னும் அவங்கள வந்து என் மேல கோவப்படுத்த வைக்க பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி மீனா சொல்றாங்க. சரிப்பா இப்ப இங்க என்ன பிரச்சனை அதை முதல்ல சொல்லுங்க, அதை விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லும் போது பாண்டியன் வந்து சொல்றாங்க, அவன் வந்து ரொம்ப பேசிட்டாமா, அவன் வந்து செய்யறதெல்லாம் ரைட்டு, நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு சொல்ற மாதிரி பேசிட்டான், நீ வந்து கூட்டிட்டு போயிரு அவனை, அவன் வந்து நான் இனிமே பார்க்கவே விரும்பல, 2 மாசத்துக்குள்ள என் அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துட சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னாச்சு மாமா ஏன் இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு வந்து கேட்கும் போது, அவன் வந்து நிறைய வார்த்தை பேசிட்டான், என்ன நீ எல்லாம் நல்ல அப்பாவாங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே கோமதி வந்துகிட்டு, சரி அவன் ஏதோ கோவத்துல பேசியிருப்பான், அதுக்காக வந்து நீங்க இப்படி பேசுவீங்களா, நம்ம பசங்க தானே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம பசங்களா, அவன் பேசின பேச்சு எனக்கு என்னமா இருக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து பாண்டியன் வந்து ரொம்ப கத்துறாங்க. சரி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது அந்த நேரத்துல வந்து தங்கமணி வந்து போன் பண்றாங்க மீனாவுக்கு. மீனா வந்து கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உடனே செந்தில் பார்த்துட்டு, யாருக்கு போனு, யார் அந்த போனு, அட்டன் பண்ண முதல்ல அப்படின்னு சொல்லி டக்குன்னு வாங்கி அட்டன் பண்ணிடுறாங்க. உடனே வந்து தங்கமணி பேசுறது வந்து எல்லாத்துக்குமே கேட்டுருது. கேட்டுட்டு பேசு என்னன்னு பேசு அப்படின்ற மாதிரி ஜாடையிலே வந்து கேக்குறாங்க. உடனே வந்து என்னாச்சுக்கா அப்படின்னு வந்து கேட்கும் போது, இல்லம்மா 3வது மாசம் செக்கப்புக்கு போகணும், அதே ஹாஸ்பிட்டலுக்கு போவோமா இல்ல வேற ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதே ஹாஸ்பிட்டலுக்கே போங்கக்கா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது எல்லாருக்குமே செம்ம ஷாக் ஆகுது. அப்ப நீ இன்னும் அவளோட டச்ல தான் இருக்கியா அப்படின்ற மாதிரி சரவணன் வந்து சண்டை போடுறாங்க. இன்னும் அவ பொய்ய வந்து உன்கிட்ட கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காளா அப்படின்ற மாதிரி வந்து சரவணன் அவ பொய் சொல்றத இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காளா, நீயும் அதை நம்பிக்கிட்டு தான் இருக்கியாப்பா, என்னப்பா அப்படி பண்ற, உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்த, என்னம்மா அப்படி பண்ற அப்படின்ற மாதிரி எல்லாருமே திட்டுறாங்க. கோமதி வந்துட்டு, என்னடி அவ கூட பேசுறதே கிடையாது, நானுமே பேச மாட்டேன்னு சொன்ன, கோயில அவ்வளவு வார்த்தை சொன்னா என்னடி இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கோமதியும் வந்து சண்டை போடுறாங்க. நீங்க வந்து நான் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கிறது மட்டும் தானே கேட்டீங்க, அவங்க வந்து என்ன சொன்னாங்கிறத வந்து யாருமே கேட்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லும் போது பாண்டியன் வந்து, ஆமா எனக்கு கேட்டுச்சு, என்ன சொல்றா அப்படின்னா, அவங்க வந்து மாசமா இருக்காங்க, 3வது மாசம் செக்கப்காக போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப உண்மையாவே அவ மாசமா தான் இருக்காளா அப்படின்ற மாதிரி வந்து சரவணன் வந்து கேட்கும் போது, என்னப்பா சொல்ற, அவ உண்மையாவே மாசமா இருக்காளா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க சரவணன். ஆமாமாமா அவ உண்மையாவே மாசமா தான் இருக்காங்க அக்கா அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்லும் போது, அவ மாசமா இருக்கும் போது எப்படி உனக்கு தெரியும்,
அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து கேக்குறாங்க. இல்லப்பா, இதுக்கு முன்னாடி ஒரு நாள் மீனா எனக்கு வந்து ஃபோன் பண்ணி சீக்கிரம் வாங்க கோயில்ல வந்து பேசணும்னு சொன்னாங்க. நான் போகும்போது அவ வந்து இந்த மாதிரிலாம் சொன்னா நான் நம்பல. ஏற்கனவே இது மாதிரி தானே ஒரு டைம் சொல்லி என்னை ஏமாத்திருக்கா, அதனாலதான் நான் நம்பல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால வந்து இது வந்து பொய் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது மீனா வந்து ஏமாமா நீங்க அது மட்டும் தான் சொன்னீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பாண்டியன் வந்து வேற என்னம்மா சொன்னான் அப்படின்னு வந்து கேட்கறாங்க. அப்போ வந்து நீ சொல்றது வந்து பொய்ன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீ உன் வயித்துல அந்த குழந்தை என் குழந்தையா இருக்காது, அவன் வேற ஏதோ, அந்த குழந்தை வேற யாரோடதோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மாமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பாண்டியன் வந்து உடனே சரவணனை ஓங்கி அழைறாங்க. என்னடா 3 பசங்களும் இப்படி பண்றீங்க, நான் வந்து உங்களை இப்படிதானே வளர்த்தேனா, ஒரு பொண்ணை வந்து இப்படி மரியாதை இல்லாம பேசிட்டு வந்திருக்க, தரக்குறைவா பேசிட்டு வந்திருக்கேடா அப்படின்ற மாதிரி சரவணன் வந்து ரொம்ப சண்டை போடுறாங்க. சரிம்மா நீ சொல்லு, அவன் வந்து உண்மையாவே மாசமா தான் இருக்காளா அப்படின்ற மாதிரி வந்து பாண்டியன் வந்து கேக்குறாங்க. ஆமா மாமா, அக்கா வந்து உண்மையாவே மாசமா தான் இருக்கிறாங்க. நாங்க தான் வந்து செக்கப்க்கு கூட்டிட்டு போனேன், அந்த ரிப்போர்ட் கூட என்கிட்ட தான் இருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்து காமிக்கிறாங்க. கோமதி வந்து சந்தோஷப்படுறாங்க. இதை பேசுறதுக்கு தான் என்ன வந்து வர சொன்னியாடி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன உன்னையும் கூப்பிட்டாளா அப்படின்ற மாதிரி செந்தில் வந்து கேக்குறாங்க. ஆமா ஆமாப்பா, நேத்த வந்து அத்தையும் அக்காவையும் மீட் பண்ணி வச்சு சரி எப்படியாச்சும் இந்த உண்மையை சொல்ல சொல்லிடலாம்னு நினைச்சிட்டு கூப்பிட்டேன். ஆனா அங்க போனா வேற பிரச்சனை ஆயிப்போச்சு, அதனாலதான் அத்தை கோச்சுக்கிட்டாங்க. அதை சமாதானப்படுத்துறதுக்கு தான் நாங்க இன்னைக்கு ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னதான் நடக்குது மீனா, முதல்ல இருந்து எல்லாத்தையும் சொல்றியா இல்லையா அப்படின்ற மாதிரி என்னதான் மீனா நடக்குது, முதல்ல இருந்து சொல்லி எல்லாத்தையும் அப்படின்னு வந்து செந்தில் வந்து சண்டை போடுறாங்க. இவ வந்து முதல்ல இருந்து அவன் மாசமானதுல இருந்து சரவணன் சண்டை போட்டதுல இருந்து எல்லாமே சொல்றாங்க. உடனே வந்து கோமதி வந்து அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. மாசமா இருப்பாள், நான் இப்படி கஷ்டப்படுத்தி பேசிட்டு வந்துட்டேனே, நம்ம வீட்டு வாரிசு நம்ம இப்படி கஷ்டப்படுத்திட்டேனே அப்படின்ற மாதிரி வந்து கோமதி வந்து ரொம்ப அழுகுறாங்க. அப்படியே அவங்க மயக்கம் போட்டு விழுறாங்க. இதோட இன்னைய எபிசோட் முடியுது. நாளைக்கு பார்க்கலாம்.